வந்தது. ஜலநாதன் அல்லர் இவர், ஜதிநாதன் இவர். கவி சொல்லும் ஆர்வத்தால், தமிழ் கொண்ட நேசத்தால் அன்றாடம் சொல்வார் கவி, அதனாலே வெல்வார் புவி. வாருங்கள் ஐயா, தக்கோலம் ஜலநாதன் ஐயா அவர்களை கவிபாட அன்போடு அழைக்கிறேன். தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் தலைவராம் திருவள்ளுவரை தொழுது, செயலராம் பாவேந்தர் பாரதிதாசனை வணங்கி நிகழ்ச்சிக்கு வருகின்றேன். சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா மற்றும் மதுரை காந்தி நினைவு அருங்காட்சியகம் இணைந்து நடத்தும் அமெரிக்க முத்தமிழ் தொலைக்காட்சி மற்றும் ஜெர்மனி தமிழறி வானொலி ஒளிபரப்பி வரும் உத்தமர் காந்தியின் 75வது நினைவு நாள் முன்னிட்டு உலக சாதனை சான்றிதழ் தொடர் நிகழ்ச்சிகள் 75. இன்றைய நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் உள்ளிட்ட அனைவருக்கும், நிகழ்வில் பங்கேற்றுக் கொண்டிருக்கின்ற, காணொலியை காணுகின்ற, கேட்கின்ற அனைவருக்கும் என் வணக்கம். தக்கோலம். என் ஜலநாதன், உத்திரமேரு. வாய்மை என்று திடீரென தலைப்பு. நான் பொதுவாக கவி விருந்து உண்ணதான் வந்தேன். என்னை அடைமொழியெல்லாம் கொடுத்து கவியரங்கத்தில் எப்படி இணைத்து விட்டார்கள். திடீரென கவிதையும் சொல்ல சொன்னார்கள். நான் எதை சொல்வது எதை விடுப்பது என்று விழித்துக் கொண்டிருக்கிறேன் என்று கூட குறிப்பிடலாம். இருப்பினும் அந்த வாய்மையை தருகின்ற மனதை ஒட்டி ஒரு சில கவி வரிகளை படைக்க முயற்சிக்கின்றேன். வன்முறைதான் நன்மை வழங்கிடாது என்றுணர்த்தி, நன்முறையாம் நல் அகிம்சை வாய்மைதனில். வன்முறைதான் நன்மை வழங்கிடாது என்றுணர்த்தி, நன்முறையாம் நல் அகிம்சை வாய்மைதனில் நன்றே புதுமை புரிந்து நல் வெற்றியும் பெற்றார். அது ஒன்றோ அண்ணல் வழி. காந்திய வழியில் சென்றிடு மனமே. காந்திய வழியில் சென்றிடு மனமே, மன சாந்தியை எளிதாய் பெற்றிடு தினமே. காந்திய வழியில் சென்றிடு மனமே, உண்மையை தெளிவாய் உரைத்திடு. உண்மையை தெளிவாய் உரைத்திடு உளமே. நல்ல உயர்நிலை பண்பால் அடைந்திடு நலமே. வன்மையின் நெஞ்சினை விலக்கிடு பலமே. நன்கு வாழ்வினை வகித்திட வந்திடும் வளமே. காந்திய வழியில் சென்றிடு மனமே, அன்பினை குணமாய் கொண்டிடு இனிதே. இனி அனைத்தும் பொதுவாய் வைத்திடு மகிழ்வே. நன்மையை இதமாய் செய்திடு நன்றே. நலங்களும் விளைந்திட உழைத்திடு இன்றே. காந்திய வழியில் சென்றிடு மனமே, மன சாந்தியை எளிதாய் பெற்றிடு தினமே. வாய்மை, உண்மை, நேர்மை, இப்படி சொல்கின்ற வார்த்தைகள், இன்னும் அந்த மை என்ற விகுதியில் முடிகின்ற அத்தனை வார்த்தைகளையும் பார்த்தால், மை என்ற சொல்லில் கொண்டால் வேண்டுமென்றால் குற்றம் இருக்கும். அந்த வார்த்தையின் சொல் தொடர் பொருள் மிக உயர்ந்ததாக இருக்கும். இப்படி உயர்ந்ததாக இருந்தாலும் கூட காந்தி அந்த வாய்மையில் மை இல்லாமல் தூய்மையாய் இருந்தார். இதுலயும் மை வந்துருச்சு பாருங்க, தூய்மை. அதனால அவர் அந்த வாய்மையில் தூய்மையாய் இருந்ததற்கு காரணம் நேர்மை. அந்த வழியில் சென்றால் என்றைக்குமே நிம்மதி சாந்தி கிடைக்கும் என்று கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். தக்கோலம். என் ஜலநாதன், உத்திரமேரு. திடீரென சொன்னாலும் தித்திக்க தித்திக்க சொன்னீர்கள். நன்றி. ஒரே வரிதான், ஒரே வரிதான். காந்திய வழியில் சென்றிடும் மனமே, சாந்தியை எளிதாய் பெற்றிடு தினமே. ரத்தின சுருக்கம், எல்லோருக்கும் தேவையான வாழ்க்கை நிதி. நன்றி ஐயா, மிகச்சிறப்பு. நன்றி அம்மா. நன்றி அம்மா. வணக்கம். நன்றி.
கவிதைகளை வழங்க விரும்புவோர் யாராவது இருப்பின் தயவு செய்து கைகளை உயர்த்தவும்.